அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட்டு நம்ம வீட்டில் நைட்டு டின்னர் என்னங்கிறத பார்க்கலாம். நான் பண்ணது என்னடானா பெப்பர் சிக்கன் தான். பெப்பர் சிக்கனும் தந்தூரியும் தான். தந்தூரிக்கு தான் மசாலா நான் விரவி வச்சுருக்கேன். விரவி ஒரு நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர் சிக்கனுக்கு வந்து நமக்கு உள்ளியும் தக்காளியும் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கணும். இதெல்லாம் எப்படி மாதிரி உள்ள மசாலாவில் நான் செஞ்சுருக்கேங்கிறதெல்லாம் நான் கீழே வீடியோவில் டேக்கில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் அதை பார்த்து செக் பண்ணிக்கிடுங்க. ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மழை டயத்துலலாம் இந்த பெப்பர் சிக்கன் சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நைட் எங்கள் வீட்டில் இதுக்கு டிஃபன் என்னடானா சப்பாத்தி தான். அப்போ சப்பாத்தி, பெப்பர் சிக்கன் கறி, தந்தூரி வந்து வீட்டில் விறகு அடுப்பு இருந்தது. அப்போ விறகு அடுப்பில் தான் தீயை பற்ற வச்சுட்டு அதில் தான் நம்ம காட்டி வாட்டி எடுத்தோம். கொஞ்சம் லேட்டாகும், இருந்தாலும் நமக்கு டேஸ்ட்டாக வேணும்னா கொஞ்சம் லேட்டாகிறத பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் செஞ்சேன். ஆனால் நல்லாவே டேஸ்ட்டாகவே தான் வந்திருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதாகவும் இருந்தது. ஏன்னா இதில் வந்து நமக்கு அதிகமான எண்ணெய்கள் கிடையாது தந்தூரியில் செய்யும்போது. அப்போ இது உடம்புக்கு கொஞ்சம் நல்லதும் கூட தான். அதனால் விறகு அடுப்பு இருந்ததுனால எங்களால் செய்ய முடிஞ்சது. இல்லைன்னா நாங்களும் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணி தான் எடுப்போம். இது இல்லைன்னா இப்போ ஒரு புதுசாக நான் வந்து ஒரு ஃப்ரை பேன் ஒன்று வாங்கியிருக்கேன். இப்போ இது வந்து எண்ணெய் குறைய ஊற்றி சமையல் பண்ணால் போதும் அப்படின்னாங்க. இப்போ அதெல்லாம் நான் 2 பீஸ் பொரித்து பார்த்தேன். அதுலேயுமே நல்லா தான் வந்திருந்தது, ஃப்ரை பேன்லேயுமே. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வலைக்கும் சலாம்.